അയ്യപ്പ ഭക്ത സംഗമത്തിന് പിണറായി വിജയൻ തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി സ്റ്റാലിനെ വിളിച്ചത് വലിയ തമാശയെന്ന് BJP തമിഴ്നാട് സംസ്ഥാന ഉപാധ്യക്ഷയും സിനിമാ താരവുമായ ഖുഷ്ബു സുന്ദർ. ദൈവം ഇല്ലെന്ന് പറയുന്നവരെയാണ് അയ്യപ്പ ഭക്ത സംഗമത്തിന് വിളിച്ചത്. എന്ത് ധൈര്യത്തിലാണ് കേരള സർക്കാർ സ്റ്റാലിനെ ഇത്തരമൊരു പരിപാടിയിലേക്ക് വിളിച്ചത്? അയ്യപ്പനു വേണ്ടിയും ഹൈന്ദവ വിശ്വാസം സംരക്ഷിക്കുന്നതിന് വേണ്ടിയും പ്രയത്നിക്കുന്നവരെ ഒഴിവാക്കി സ്റ്റാലിനെ വിളിച്ചത് പരിഹാസ്യമെന്നും ഖുഷ്ബു ജനൻ TVയോട് പറഞ്ഞു. മാത്രമല്ല, പാലക്കാട് MLA രാഹുൽ മാങ്കൂട്ടത്തിൽ രാജിവെക്കണമെന്നും ഖുഷ്ബു പാലക്കാട്ട് പ്രതികരിച്ചു. കാണാം ആ എക്സ്ക്ലൂസീവ് അഭിമുഖം അരുണാലത്തൂരുമായി. BJPയുടെ തമിഴ്നാട് സംസ്ഥാന ഉപാധ്യക്ഷയും സിനിമ താരവുമായ ഖുഷ്ബു സുന്ദർ അവരിപ്പോൾ പാലക്കാട് എത്തിയിട്ടുണ്ട്. നമ്മൾ ജനം TVയോടൊപ്പം ചേരുകയാണ്. പാലക്കാട്ടേക്ക് എത്തിയിരിക്കുകയാണ്. പാലക്കാട്ടെ മണ്ണിൽ നിരവധി വിഷയങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. ഒരു MLAയുടെ രാജിയുമായി ബന്ധപ്പെട്ട് നേരത്തെ കോൺഗ്രസ്സിൽ വർക്ക് ചെയ്ത ഒരാളാണ്. അപ്പോൾ ഇവിടുത്തെ MLAക്കെതിരെയാണ് വലിയ ഗുരുതര ആരോപണങ്ങളും മറ്റുമൊക്കെ ഉണ്ടായിരിക്കുന്നത്. അപ്പോൾ എങ്ങനെയാണ് ഒരു മുൻപ് കോൺഗ്രസ്സിൽ പ്രവർത്തിച്ച് പിന്നീട് BJPയിൽ എത്തിയ ഒരു വ്യക്തി എന്ന നിലയിലും അതുപോലെ തന്നെ മഹിളാ മോർച്ചയുടെ തമിഴ്നാട് ചുമതല വഹിച്ചതായിരുന്നല്ലോ, നാഷണൽ ഉണ്ടായിരുന്നല്ലോ. അപ്പോൾ ഈ விஷயத்தைக்கு எங்கே കാണുന്നത്? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்வேன். ஒரு பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கும்போது நீங்கள் கட்சி ரீதியாக அதை பார்க்கவே கூடாது. பெண்களுக்கு கொடுமையாக இருக்குது. நான் முன்னாடி காங்கிரஸில் இருந்திருக்கேன், அதனால் இப்போ BJPயில் இருக்கேன், அதனால் கடுமையாக விமர்சிப்பேங்கிறது கிடையாது. ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு பிரச்சனைகள் நடக்கும்போது நான் குரல் கொடுப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா ராகுல் அவர்கள் இங்கே பால்காட்டில் இருக்கிறது சிட்டிங் MLA. அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டில் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவருடைய வாய்ஸ் மெசேஜஸும் எல்லாமே ஆடியோ கிளிப்ஸ் எல்லாமே வெளியில் ஆயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு கொடுமைகள் பெண்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தை வச்சுட்டு பெண்களை எந்த அளவுக்கு மிரட்டியிருக்காரு, தனக்கு சாதகமாக பெண்களை பயன்படுத்தியிருக்கிறாரு, அப்படியெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவர் இந்த சீட்டில், அந்த MLA சீட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சொல்லும்போது பெண்களும் வாக்களித்திருக்காங்க, தாய்மார்களும் வாக்களித்திருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு, தாய்மார்களுடைய குழந்தைங்களுக்கு எதிராக இப்படி ஒரு செயல் இருக்கும்போது ஹி இஸ் நாட் ஃபிட் டு பி தி MLA. அவர் ரிசைன் பண்ணணும். മറ്റൊരു കാര്യമുള്ളത്, കേരളത്തിലെ തമിഴ്നാട്ടിലെ മുരുക മാനാട് പോലെ അയ്യപ്പ ഭക്തരുടെ ഒരു മാനാട് നടത്താൻ വേണ്ടി പോകുന്നു. അതിന് സ്റ്റാലിനെയും ഉദയനിധി സ്റ്റാലിനെയും സനാതനത്തെ ഒളിക്കണമെന്ന് തമിഴ്നാട്ടിൽ പറഞ്ഞിട്ടുള്ള അവരെ കൊണ്ടുവരാനുള്ള ഒരു നീക്കം നടത്തിയിരുന്നു. ഇപ്പം ഇല്ല, അവർ വരുന്നില്ല എന്നാണ് പറയുന്നത്. അതിനെങ്ങനെയാണ് കാണുന്നത്? കേൾപ്പിപ്പെട്ടിരിക്കുമല്ലോ. இல்லை, இது ரொம்ப காமெடியாக இருக்கு எனக்கு. இங்கிருந்து உங்கள் கவர்மெண்ட் LA கவர்மெண்ட் அங்கிருந்து ஸ்டாலின் அவர்களை வர சொல்வீங்க. ஸ்டாலின் அவர்களுடைய DMKலேருந்து நாங்கள் பகுத்தறிவாளர்கள், எங்களுக்கு சனாதந்தரமான ஒரு லெப்ரசி, ஒரு கேன்சரு, ஒரு கோவிட் போலன்னு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஐயப்பர் பக்தருக்காக அந்த மாநாட்டை நடத்தும் போது அங்கிருந்து இவங்களை கூப்பிட்றாங்க. கடவுளே இல்லை சொல்லக்கூடியவங்களை நீங்கள் ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் மனசு புண்படுத்த மாதிரி இங்கே இருக்கிறது கவர்மெண்ட். பினராயி விஜயன் அவர்கள் ஒரு செயல் இருக்குது. இது நீங்கள் எந்த தைரியத்தில் அவங்களை கூப்பிட்றீங்க? எந்த முகம் வச்சுட்டு? எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் பங்கேற்கிறேன் இப்போ பின்வாங்கிட்டார், பயந்துட்டு. மக்கள்கிட்டலேருந்து பாஜக பெரிய குரல் கொடுத்தோடனே மக்கள் முடியாது சொன்னோடனே பின்வாங்கிட்டாரு. நான் வரமாட்டேன். ஆனால் ரிப்ரசன்டேட்டிவ் அனுப்புகிறாரு. நான் ஒன்று கேட்குறேன், கடவுள் இருக்காரா இல்லையா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? நீங்களே கோயிலாக போயிருங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு போகிறாங்க, வீட்லேயே பூஜை நடத்துது, நீங்கள் கையில் கயிறு கட்டிக்கிறீங்க, எல்லாமே பண்ணிக்கிறீங்க. ஆனால் கடவுள் இல்லை. யார் ஏமாத்திட்ருக்கீங்க? நீங்கள் உங்களே ஏமாத்திட்ருக்கீங்களா, இல்லை சுற்றி இருக்கிறத மக்கள் ஏமாத்திட்ருக்கீங்களா? எனக்கு புரியல. ഈ മറ്റ് ഹിന്ദു ഓർഗനൈസേഷൻ അവർക്കൊന്നും ഇൻവിറ്റേഷൻ കൂടെ ഈ പരിപാടിക്കില്ല. இல்லையே, அதுதான் எனக்கு புரியல. இவங்களே கடவுள் இருக்காரா இல்லையானா இவங்களுக்கே தெரியல. கம்யூனிஸ்ட் ஒரு மாதிரி சுற்றுவாங்க. அவங்களே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருப்பாங்க. இருக்காங்களா இல்லையா? கடவுள் இருக்கா இல்லையா? இருக்கணும், இல்லைன்னா சொல்லணும், அதை நோக்கி போயிடணும். இருக்காரு ஆனால் இல்லை அப்படின்னா, இல்லை ஆனால் இருக்காரு. அவங்களே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு யாருக்குமே யாரெல்லாம் அந்த மாநாட்டில் கலந்துக்கணும், யார் அந்த பக்தர்கள் இருக்கிறாங்களோ, இல்லை யாருக்கு ஐயப்பன் பக்தர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கோ, யார் அதுக்காக வேலை செய்கிறாங்களோ, பூஜை செய்கிறாங்களோ, இல்லை ஒரு பெரிய ஹிந்து மாநாட்டு நடக்கும்போது நீங்கள் யார் யார் கூப்பிடணும், அவங்கெல்லாம் விட்டுட்டு கடவுளே இல்லை நான் சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மாநாடுக்கு கூப்பிடுங்கன்னா இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது எனக்கு. ഈ തമിഴ്നാട്ടിൽ പുതിയ ചുമതല കിട്ടി സ്റ്റേറ്റ് വൈസ് പ്രസിഡന്റ്
ഇപ്പോൾ തമിഴ്നാട്ടിൽ എത്രത്തോളം BJP സംബന്ധിച്ചിടത്തോളം ഇപ്പോൾ വിജയ് കൂടെ കളത്തിലിറങ്ങിയിട്ടുണ്ട്, മുമ്പ് വർക്ക് ചെയ്തിട്ടുണ്ടാകും കൂടെയൊക്കെ, എത്രത്തോളം ആവേശത്തിലാണ് അവിടെ? இல்லை, விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு. எப்போவுமே சொல்லுவேன், என் தம்பி போல அவர். அந்த மரியாதை, அந்த அன்பு, பாசம் எப்போவுமே அவர் மேலே இருக்கு. அரசியல் ரீதியாக எதிர்ப்புதிரும் இருந்தாலும் நான் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், இப்போ தான் வந்திருக்கீங்க, வேகம் நல்லா இருக்கு, ஆனால் வேகம் வந்து சில நேரத்தில் தடுமாறும். ஸோ கொஞ்சம் நிதானமாக போங்க. அடுத்த வருஷம் 26 தேர்தலில் இறங்குறாரு. முதலமைச்சர் கேண்டிடேட் நான் தான் சொல்லி இறங்குறாரு. என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் எல்லாமே வந்து இம்மீடியட் வந்தால் நல்லா இருக்காது. மக்கள் தேர்ந்தெடுக்கணும், மக்கள் முடிவு பண்ணுவாங்க யார் முதலமைச்சராக இருக்கணும், எந்த கட்சி ஜெயிக்கணும், மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. பாஜக எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? 2026 எப்படி பார்க்குறாங்க? 2026 மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப உற்சாகத்தோடு இருக்காங்க. ஏன்னா அவங்களே வந்து திராவிடியன் கட்சி போதும், இவங்க வந்து திமுகவுடைய அட்டூழியம் எங்களால் தாங்க முடியல, கடந்த 5 வருஷமாக ஒன்றுமே பண்ணலை, கரெக்டாக தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இறங்கி வேலை செய்வாங்க. நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம். ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் இறங்கி நாங்கள் வேலை செய்கிறோம் சொன்னால் மக்கள் முட்டாள் கிடையாது. ஸோ 4 வருஷமாக வெறும் ஊழல் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். கரப்ஷன், ஊழல், ஸ்கேம், காசு வாங்குறது, அது மட்டும்தான். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற ஊழல் வந்து அவ்வளோ இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே வந்து இங்கே வர்றதுக்கு தயாராக இல்லை. ஸோ ஐ திங்க் பாஜக பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நம்பிக்கை மிக பெருசாக இருக்குது. பாஜக நிச்சயமாக ஜெயிக்க முடியும்னா ஒரு நம்பிக்கை. அதுவும் எங்களுடைய கூட்டணி இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது. ஸோ அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக ஜெயிக்கும்னு ஒரு നம்பிக்கை എங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி. താങ്ക് യു. ഏതായാലും രാഹുൽ മാങ്കൂട്ടത്തിൽ രാജിവെക്കണം എന്നുൾപ്പെടെയുള്ളതാണ് ഖുഷ്ബു സുന്ദർ വ്യക്തമാക്കുന്നത്. PR മനൂപിനൊപ്പം അരുൺ ആലത്തൂർ, ജനം, പാലക്കാട്. താങ്ക് യു അരുൺ.